தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல இருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னா, மோசமான கிரக நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது இயல்பாவே வரும். ஏன்னா இவங்க கோபக்காரர்கள், முன்கோபிகள். என்னதான் தலைமை பண்பே இருந்தாலும் கூட தடாலடியா எதையுமே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கறதால சின்ன சின்ன சறுக்கல்கள், சின்ன சின்ன ஏமாத்தம், இதெல்லாம் இவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனா இப்ப கிரகவாட்டம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறப்ப கணக்கு பார்த்தோம்னா அஷ்டமத்துல சனி, ராசிக்குள்ளேயே கேது, களத்திரஸ்தானத்துல ராகு, இந்த மூணுமே இருக்கக்கூடாத இடத்துல இருக்கு. எப்பா என்ன அடிப்பா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு நீங்க கண்ணை முழிச்சு ஒரு கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள தப்பு அப்படிங்கிறது நிறைய நடந்து போகும். என்னடா அது கொஞ்ச நேரம் கவனிக்காம விட்டோம் அதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல நம்ம வேலையை இன்னொருத்தண்ட கொண்டு போய் ஒப்படைச்சோம் போனோம் வந்தோம்னா நம்மளை எங்கேயாவது கொலையில விட்டுருவானோ, தேரை இழுத்து தெருவில் விட்டா கதையாகி போகும். அப்படிதான் கணக்கு சொல்லுது. ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருராஜ யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா இந்த மாச தொடக்கத்துல ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்துல சூரியன் இருக்கார். 15ஆம் தேதி மிதுனத்துக்கு சூரியன் வர போறார். அப்ப முதல் 15 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வழி மானியங்கள், அரசு வழி காரியங்களை சாதிச்சுக்கிறது, இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு வீடு ஒண்ணு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான், எங்க நீங்க வேற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்படி வீடு கட்டணும்னா அரசு கிட்ட போய் ஒரு மானியம் கேட்கறது, ஒரு தொகுப்பு வீடு கட்டுறது, இல்ல வங்கிகள்ல ஒரு லோன் வாங்கலாம். கடந்த காலகட்டத்தில் வாங்கின லோன் ஏதாவது கட்ட முடியாம போட்டா அதை ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்காக பேசி முடிக்கிறது. ஒரு 2 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கு, ஆனா வட்டி கிட்டின்னு போட்டு 3.5 அப்படின்னா இப்ப செட்டில்மெண்ட் பேசலாம். எப்பா 2 தான்ப்பா முறைப்படி வருது, ஏதோ மேல 10 ரூபா வச்சு கட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி செட்டில்மெண்ட் பேசி தீக்கிறது. இது எல்லாத்துக்கும் நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அது மாதிரி வழக்குகளை தீர்க்கறதுக்கு முதல் 15 நாள்ல சரி கட்டிக்கலாம். ஒரு கேஸ்ல ஒண்ணுல மாட்டிக்கிட்டோம், எதிர் தரப்போட கூட்டு பேசிங்க, வா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறது. ஆனா தானாவே இறங்கி போய் பேசக்கூடிய ஆளுங்க சிம்மராசிங்க கிடையாது. ஏன்னா இவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற ஆளு இல்ல, 300 கால்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. இப்ப நமக்கு நேர காலம் கிரகவாட்டம் கணக்கு ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசி சாட்சிகாரங்காலில் விழுவதை விட சண்டைகாரங்காலிலே விழுவது சிறப்புன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுக்கணும். எப்பேற்பட்ட வழக்கா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வெளியில பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்ல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. வழக்குல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அது மாதிரி ஒரு நில பிரச்சனை, இட தகராறு, பக்கத்துக்குள்ளகாரன்ட்ட 1/2 அடி இருக்கு, 1/4 அடி இருக்கு, வரப்பு தள்ளி வெட்டிவிட்ட, வாய்க்கால கூடுதலா வெட்டிவிட்ட, இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். பெரிய அளவுல பாதிப்பு வராம அதுக்கு நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதான் கணக்கு சொல்லுது. அதோட 15ஆம் தேதிக்கு மேல கிரகங்களோட ராஜா சூரியன் உங்களோட ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் குருவோட இணைகிறார். எங்க? லாப வீட்டுல. லாப குரு உங்களுக்கு
கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படின்னு சொல்றான்ல. இப்ப சனி, ராகு, கேதுன்னு 3 கதவை அடைச்சு விட்டாங்க. தப்பிச்சு ஓடவே வழி இல்லாத நேரத்துல லாப வீட்டுல குரு அப்படிங்கிற கதவை திறந்து விட்டுருக்காரு கடவுள். அதனால லாப வீட்டுல இருக்கிற குருவோட சேர்ந்து சூரியனும் சேர்ந்து குருராஜ யோகத்தை உண்டாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப கடனெல்லாம் அடைக்க வழி பிறக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஆகாது. எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வச்சுக்கிங்களேன், 10 வட்டிக்கு வாங்கியாவது அவன் மூஞ்சில் தூக்கி கடாசனுண்டா, இனிமே அவன்கிட்ட 10 ரூபா நம்ம கடனே வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. இப்படிதான் அவங்களுக்கு கடனும் பெருகும். ஒரு 10,000 கடன் வாங்கி இருந்திருப்பாங்க, அதை எவனாவது நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டான்னு வச்சுக்க, மீதி 20,000 வட்டிக்கு வாங்கியாவது உன வட்டியோட விட்டேறியறடான்னு சொல்லிட்டு அதிக வட்டிக்கு வாங்கி 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 தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் பெறுவோம். அதனால இந்த காலகட்டத்தில் இந்த கடன் வாங்கி கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை வராது. இந்த குருராஜ யோகம் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். எங்கேருந்தாவது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாய்க்கு வசூலாகும். ஆனால் இந்த வசூல் பண்ணுறதுல சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கோட்டை விடுற ஆளுங்க, கொஞ்சம் பாவ புண்ணியம் பார்த்துடுறது. அதாவது எப்படி புட்டிச்சு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை மாரி வாங்க முடியாது. ஆனால் சாரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் இறங்கி பேசிட்டான்னா அப்படியே தயவு தாச்சணும், அப்படியே பெரிய தருமர் ஆகிடுவாங்க. சரி போய் போ, நம்ம கஷ்டம் நம்மளோட போது, நம்மள இடம் தானே அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போடா அப்படின்னு விட்டு கொடுக்குற ஆளாக இருப்பீங்க. இந்த தயவு தாச்சனை தான் உங்களை கொண்டு வந்து கடங்காரனாக்கி விட்டுருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி வசூல் வர வேண்டிய பாக்கிகள்லாம் வந்து சுலபமாக வசூலாகிடும். பாவண்டா அன்னைக்கு அந்த அண்ணன் கஷ்டப்பட்டப்போ 10 ரூபா கொடுத்தாப்புல, இன்னைக்கு அவர் கஷ்டத்தில் இருக்காப்புல, நம்ம கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வராதுன்னு நினச்சா அந்த வரா கடன்லாம் வசூலாகும். அதை வச்சு நீங்கள் உங்களோட சொந்த கடன் அப்படிங்கிறத அடைக்கலாம். அதோட முக்கியமான விஷயம், ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நிகரான இன்னொரு நெருப்பு கிரகம் செவ்வாய். இப்போ ஒரு 3 மாதமா அவரும் கண்ணாமூச்சி காட்டிட்டாரு, விரயத்தில் போய் நீசம் அடைஞ்சு மாட்டிக்கிட்டார், பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த மாதம் 8ஆம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே வந்து ராசிக்குள்ளே இருக்கிற கேதுவோட செவ்வாய் இணைகிறார். இப்போ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக நடக்கும். அதனால ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். இதுதான் சிம்மராசிக்காரர்கள் விரும்புவீங்க. எப்பயுமே நம்ம கிட்ட 10 ரூபா காசு பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடணும். ஒரு 4 பேர் இருக்கிற சபையில நமக்கு முதல் மரியாதை கிடைக்கணும். எப்படி இந்த படத்துல சொல்ற மாதிரி தான், கல்யாண ஊடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், காரிய ஊடா இருந்தா பணமா இருக்கணும்பாங்கல்ல, அது மாதிரிதான் சிம்மராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய ஆளுங்க. இந்த கௌரவத்துக்காக ஆசைப்படக்கூடியவங்க, பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்படியே சிம்ம ராசிக்காரர்களை தூக்கி தலையில வச்சு நீங்க ஐஸ் வச்சு அப்படியே கொண்டாடினீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வரும். நம்ம கிட்ட 10 ரூபா இல்லை, ஆனா வெள்ளஞ்சொல்லியமா சட்டைக்கு நமக்கு குறைச்சலே இருக்காது. இந்த அயன் பண்ண சட்டை குறையாத ஆளுங்க சிம்ம ராசிக்காரங்க தான். அப்படி நீட்டா போவோம். 10 ரூபா இல்லை அப்படின்னாலும் ஒரு இடத்துக்கு போறப்ப நம்ம மதிப்பு மரியாதையா போகணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அந்த கௌரவம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாசத்துல ஓரளவுக்கு கடன்லாம் அடைக்கலாம். அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறதே பெருசா தெரியாது. இதுல பிரச்சனை, முக்கியமான விஷயம் என்னன்னா, ராசிக்குள்ள இருக்கிற செவ்வாய் மீனத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம நினைச்சதை உடனே செய்ய முடியாது. இன்னைக்கு ஆகிற காரியம் நாளைக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் தப்பான பெண்களோட சகவாசம் தேடிட்டு வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி இனங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே கலத்தரத்துல ராகு இருக்கு, கணவன் மனைவி உள்ள பிரிவினை உண்டாக்கி விட்டுரும். அதனால தேவையில்லாத சகவாசங்கள் வேண்டாம். சாதாரணமா நாம பேச போய் கூட அது நமக்கு பெண்களால் அவமானத்தை ஆண்களுக்கும், ஆண்களால் அவமானத்தை பெண்களுக்கும் கொடுத்துரும். அதனால மாற்றுப்பாலினத்தவர்கிட்ட கவனத்தோட பழகணும். அது மாதிரி சிம்மராசி பெண்கள் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய ஆண் நபர்கள்ட்ட கவனமா பழகணும். நீங்க வெள்ளந்தியா ஒண்ணு பேசி அது தப்பா புரிஞ்சுக்கப்படும். உங்க வீட்டு பிரச்சனைகளுக்கு போய் நீங்க ஆபீஸ்ல ஒரு ஆறுதலுக்காக சொல்ல போய் அது தவறுதலா புரிஞ்சுக்கப்படும். அதனால மாற்றுப்பாலினத்தவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க. குரு சாதகமா இருக்கார். குருராஜ யோகமும் இந்த மாசத்துல இருக்கு. அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.